இன்டர்நேஷனல் மீடியாவில் முடிவில் அதில் முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்களை அடிப்படைவாதிகள் என்கிறார்கள். பயங்கரவாதிகள் என்றும் தீவிரவாதிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அடிப்படைவாதி என்பதற்கு பொருள் என்ன? அடிப்படைவாதிகள் என்பதன் பொருள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒருவன் தீவிரமாக பின்பற்றுவது. உதாரணத்திற்கு ஒரு விஞ்ஞானி என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவருக்கு விஞ்ஞானத்தை பற்றிய அடிப்படை விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அடிப்படை விஷயங்கள் தெரிந்து அதை கடைபிடிக்கவில்லை என்றால் அவர் விஞ்ஞானியே அல்ல. ஒரு கணித வல்லுநராக இருக்க வேண்டும் என்றால் முதலில் அவர் கணிதத்தை அறிந்து அதை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். கணிதவியலில் அவர் அடிப்படைவாதியாக இல்லை என்றால் அவர் கணித வல்லுநராக இருக்க முடியாது. அடிப்படைவாதிகளை ஒரே பிரஷை கொண்டு எல்லோரும் நல்லவர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் என்று சாயம் பூசிவிட முடியாது. எந்த விஷயத்தில் அவர் அடிப்படைவாதியாக இருக்கிறாரோ அதை கொண்டுதான் குறிப்பிட முடியும். ஒருவன் அடிப்படையிலேயே திருடனாக இருந்தால், திருடுவதே தொழில் என்றால் அவன் இந்த சமுதாயத்திற்கு கெட்டவன். அதற்கு மாறாக ஒருவர் அடிப்படைவாத மருத்துவராக இருந்து ஆயிரக்கணக்கானோரை காப்பாற்றினால் அவர் சமுதாயத்திற்கு நல்லவர். ஆகவே ஒருவர் எந்த விஷயத்தில் அடிப்படைவாதியாக இருக்கிறாரோ அதை வைத்துதான் அவரை குறிப்பிட வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு முஸ்லிம் அடிப்படைவாதி. அப்படி முஸ்லிம் அடிப்படைவாதியாக இருப்பதில் நான் பெருமை அடைகிறேன். ஏனென்றால் முஸ்லிம் அடிப்படைவாதத்தை நான் தெரிந்து அறிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறேன். எனக்கு தெரியும் ஒரு முஸ்லிம் அடிப்படைவாதம் கூட மனித நேயத்திற்கு விரோதமானது அல்ல. இதை உறுதியாக கூறுகிறேன். இஸ்லாத்தின் சில அடிப்படைவாத கொள்கைகள் முஸ்லிம் அல்லாதவர்களை மனித நேயத்திற்கு எதிரானதோ என்று நினைக்க தூண்டும். ஆனால் அதற்கு உண்மையான விளக்கம் அளித்தால், அடிப்படைகளின் பின்னணியை கூறினால், மனித நேயத்திற்கு எதிரான ஒரு அடிப்படை கொள்கை கூட இஸ்லாத்தில் இருப்பதாக எந்த ஒரு மனிதராலும் சுட்டிக்காட்ட முடியாது.